ஆவியின் பட்டயம், இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம், நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம், நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வணக்கம் நேயர்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே மற்றும் தாய்மார்களே. இந்த ஆவியின் பட்டயம் ஆவிக்குரிய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பொதுவாக இந்த உலகத்தில் பல துறைகள் உண்டு. ஒருவர் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? ஒருவர் குறிப்பாக ஒரு மருத்துவர் எடுத்துக்கொண்டால், ஒரு மருத்துவர் ஒரு மனிதனுடைய உடலை பற்றியும் அதனுடைய செயல்திறன் பற்றியும் முழுமையாக அறிந்திருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? ஒருவேளை அப்படி சரியான முறையில் அறிந்து கொள்ளவிட்டால் அந்த மனிதனுக்கு ஆபத்து தானே. அதுபோல் ஒரு கிறிஸ்தவர் நம்முடைய கைகளில் உள்ள பைபிளை பற்றி அறிந்து கொள்ளாவிட்டால் நாம் எப்படி ஒரு சரியான கிறிஸ்தவராக இருக்க முடியும்? நம்முடைய ஆத்துமாவை எப்படி அந்த நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்ற முடியும்? ஒருவேளை உங்களில் பல பேருக்கு, அநேகருக்கு இந்த கவலை இருக்கலாம், பாரம் இருக்கலாம். இந்த கவலையை போக்குவதற்காக தான் ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த அரிய வாய்ப்பு நம்முடைய EKN பைபிள் ஸ்கூல் மூலமாக இந்த அரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்று சொல்லப்படுகிற வசனங்களை நீங்கள் எழுதி கொண்டு அதை குறித்து சிந்தியுங்கள், அதை மற்றவர்களுக்கும் அறிவியுங்கள். நம்முடைய வேத ஆசிரியர், EKN பைபிள் ஸ்கூல் ஃபவுண்டருமான போதகர் EKN நத்தானியேல் ஐயா அவர்கள் நமக்கான சத்தியத்தை போதிப்பார். நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும் ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி, EKN பைபிள் ஸ்கூல் மூலமாக மீண்டும் உங்களோடு தொடர்பு கொள்ள இந்த ஆசீர்வாதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இதுவரை நாம் என்ன படித்திருக்கிறோம் அப்படின்னா, வேதம் அல்லது பைபிள் அப்படிங்கிறது 66 புத்தகங்களை கொண்டது. 39 பழைய ஏற்பாடாகவும் 27 புத்தகங்கள் புதிய ஏற்பாடாகவும் நமக்கு பகுத்து பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கடந்த பாடத்திலே நாம் தெரிந்து கொண்டோம். ஒருவேளை இதை பார்க்க தவறினவர்கள் பாடம் 2 பார்த்து கற்றுக்கொள்ளும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இன்றைக்கி நாம் என்ன படிக்க போகிறோம்னா, இந்த 66 புத்தகங்களை 40 ஆசிரியர்கள் 1500 ஆண்டு காலமாக எழுதியிருக்கிறார்கள். இப்படி எழுதப்பட்ட இந்த 66 புத்தகங்களை நாம் தொடர்ந்து மேலும் எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் என்றால், இங்கே பாருங்கள், உங்கள் பிரயோஜனத்துக்காக எழுதியிருக்கிறேன், வேதாகமத்தின் காலங்கள். இப்போது உலகம் எப்படி இருக்குன்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க. கிமு, கிபி அப்படின்னு பிரிக்கிறான். கிமு என்பது கிறிஸ்துவுக்கு முன்னால் நடந்த காலகட்டங்கள், வரலாறுகள். கிபி அப்படின் போது கிறிஸ்துவுக்கு பிறகு என்ன நடந்திருக்கிறது, கிறிஸ்துவின் பிறப்புக்கு பிறகு என்ன நடக்குது, இதை வைத்து தான் காலங்களை, யுகங்களை ஜனங்கள் புரிந்து கொள்கிறார்கள். இப்போ நமக்கு 2025 ஆண்டு செப்டம்பர், இது கிபி 2025. அதுபோல் வேதாகமத்தில் கூட காலங்கள் இருக்கிறது. தேவன் எப்படி மனிதனோடு கூட தொடர்பு கொண்டார் என்பதை அடிப்படையாக வைத்து, எப்படி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றினார், செயல்படுத்தினார் அப்படிங்கிறத வைத்து வேதாகமத்தை 3 காலங்களாக பிரித்திருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். இதை நான் தனியாக உங்களுக்கு பாடமாக எடுப்பேன். இப்போது ஜஸ்ட் ஒரு முன்னோட்டமாக தான் பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே நம்ம இன்டெப்த்தாக போய் படிக்கிற காலங்கள் வரும்போது நிச்சயமாக நான் உங்களுக்கு இந்த 3 காலங்களை விளக்கமாக சொல்லி கொடுப்பேன். இப்போது
நம்முடைய பாடத்திற்காக புரிதலுக்காக நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இந்த 3 காலங்கள் எப்படி என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, முதல் காலம் பேட்ரியார்க்கல் ஏஜ் அப்படின்றாங்க. அதுக்கு பிதாக்களின் காலம் என்று பொருள். இதில் எத்தனை புத்தகங்கள் உள்ளடக்கமாக வருகிறது அப்படின்னா, ஆதி ஆகமம் முதல் உபாகமம் வரை வருகிறதான புத்தகங்கள் இந்த முற்பிதாக்களின் காலங்களாக பிரிக்கப்படுகிறது. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, மொசைக் ஏஜ், அதாவது மோசேயின் காலம். இன்னொரு வார்த்தை அதுக்கு இருக்கு. அது என்ன வார்த்தை அப்படின்னா, நியாய பிரமாண காலம் அல்லது யுகம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று நடைமுறையில் இருக்கும்போது இன்னொன்று அதை ஆளுகை செய்யவில்லை. ஒன்று நடைமுறையில் இருக்கும்போது அதற்கு தேவன் ஒரு புள்ளி வைத்து இன்னொன்றை அவர் தொடங்குகிறார். ஒன்றுக்கும் மற்றொன்றுக்கும் தொடர்பு இல்லை. நான் பின்னால் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறேன், என்னன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த காலம் நிறைவேறும் போது தேவன் இன்னொரு காலத்தை, இன்னொரு யுகத்தை ஏற்படுத்துகிறார். அது மோசேயின் காலம் அல்லது நியாயப்பிரமாண காலம். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் என்பது இந்த காலத்தில் இல்லை, அதாவது பிதாக்களின் காலத்தில் இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இந்த மோசேயினுடைய காலம் என்பது எத்தனை ஆண்டுகள், எத்தனை வருடங்கள் அது நீடித்தது அப்படின்னா, யாத்திரையாகமும் 20ஆம் அதிகாரம் தொடங்கி, அதாவது சீனாய் மலையிலே மோசேக்கு தேவன் இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்த அந்த மணித்துளிகளில் இருந்து மத்தேயு 27ஆம் அதிகாரம், மார்க்கு 15ஆம் அதிகாரம், லூக்கா 23ஆம் அதிகாரம், யோவான் 19ஆம் அதிகாரம், அதாவது இயேசுவானவர் சிலுவையில் மரித்த அந்த நிமிடம் வரை மோசேயின் காலம் நடைமுறையில் இருந்தது. இதுதான் ரொம்ப நீண்ட காலம். இதனுடைய பீரியட் ரொம்ப பெருசு. இந்த கிறிஸ்டியன் ஏஜ், கிறிஸ்துவின் காலம் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் தொடங்கி இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, இந்த காலமும் இந்த கிறிஸ்துவின் காலத்திற்குள்ளாகவே இருக்கிறது. இது எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் எப்போது அவரது 2ஆம் வருகை இருக்கிறதோ அந்த காலம் அல்லது அந்த நாள் வரை கிறிஸ்துவின் காலம் அது தொடர்ந்து நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். மறுபடியும் சொல்கிறேன், பிதாக்களின் காலம், மோசேயின் காலம், கிறிஸ்துவின் காலம். இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், பிதாக்களின் காலம் முடிந்த பின்பு மோசேயின் காலம், மோசேயின் காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கிறிஸ்துவின் காலம். இதில் மூன்றும் இணைந்து செயல்படாது, மூன்றும் இணைந்து செல்லாது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முதல் காலத்தை குறித்த சில விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல முற்படுகிறேன். பேட்ரியார்க்கல் ஏஜ் இருக்கு இல்லையா, பிதாக்களின் காலம். இந்த பிதாக்களின் காலம் எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் அல்லது சிருஷ்டிப்பு தொடங்கி, நம்ம இங்கே படித்தோம் இல்லையா, யாத்திரையாகம் 20ஆம் அதிகாரம். அப்போ அதுக்கு முன்னால் அதிகாரம் என்ன வரும், 19 அதிகாரம் இல்லையா. அந்த 19ஆம் அதிகாரம் வரை இவங்களுடைய காலம் தான் இருந்துச்சு, பிதாக்களுடைய காலங்கள் தான் இருந்தது. இந்த காலத்தில் என்ன நடந்துச்சுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலங்களிலே நம்முடைய பிதாவாகிய தேவன், இந்த பிதாக்கள் என்ற ஒரு வார்த்தை நாம் எழுதியிருக்கிறோம் இல்லையா, இந்த பிதாக்களோடு நேரடியாக பேசினார். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிதாவை நான் கேட்பேன்னா நீங்கள் தாராளமாக சொல்லுவீங்க, ஆதாம், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்கெல்லாம் யாருன்னா இந்த பிதாக்களின் பட்டியலில் வருவார்கள். இந்த பிதாக்களோடு தேவன் எப்படி பேசினார் என்றால், நேரடியாக பேசினார். ஆதாமே என்றார், அவன் இதோ இருக்கிறேன் அடியேன் அப்படின்னா.
இது ஒரு காலம். அவன் பாவம் செய்து ஒளிந்து கொண்ட போது அந்த சாயங்கால வேளையிலே பிதாவாகிய தேவன் ஏதேன் தோட்டத்தில் வந்து அழைத்தார், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? தேவன் வானத்தில் இருக்கிறார், ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறான். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில யாருமே கிடையாது. நேரடியாக பேசுறார், ஆதாமே என்று அழைத்தார். அவருக்கு அடுத்து நோவாவுக்கோ என்றால் ஆதியாகமம் 6 படிக்கிறோம், தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அப்போ நோவா கிட்ட எப்படி பேசினாரு? யாரையாகிலும் ஒரு இடைத்தரகரை வைத்து அல்லது மூன்றாவது ஒரு மனிதரை கூப்பிட்டு அப்படி பேசலை. அந்த நோவாவை அழைத்தார். இங்கே பார்ப்பா, நீ வந்து என் கண்களில் கிருபை கிடைச்சிருக்கு, நீ என் பார்வையில் நீதிமானாக இருக்கிற, உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வந்து காப்பாற்ற விரும்புகிறேன். சீர்கெட்டு போன உலகம் இது வந்து ரொம்ப மோசமாக போயிடுத்து, இதை நான் தண்ணீரால் அழிக்க போகிறேன். அதனால் என்ன பண்ணு, ஒரு வேலையை செய், ஒரு பேழையை கட்டுன்னு சொன்னார். அந்த பேழை கட்டுகிற விஷயத்தில் அவன் என்னென்ன வேலை செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் நேரடியாக அந்த நோவாவுக்கு அவர் பேசினார். இதில் இடைத்தரகர்கள் இல்லை. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது ஆபிரகாமை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் தான் தேவன் அழைக்கிறார். இப்போ அழைப்பதற்கு அவங்க அப்பா தேராக அவர் கூப்பிடல, இல்லை யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு நான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ போய் அவன்கிட்ட பேசுன்னு சொல்லலை. என்ன சொன்னார்? ஆபிரகாமை பார்த்து, நீ உன் இனத்தையும் உன் வீட்டையும் உன் ஜனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் இடத்துக்கு நீ போ. நேரடியாக பேசிட்டாருங்க. இதுதான் இந்த காலத்தில் தேவன் பின்பற்றின ஒரு முறை. தெரிஞ்சுக்குங்க. இதற்கு வசனங்கள் வேண்டும் அப்படின்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் ஒரு அழகான ஒரு பகுதி கொடுத்துருக்கிறதுங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் 1, 2 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். ஆக நம்முடைய வேதம் ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொரு முறைகளை தேவன் கையாண்டிருக்கிறார். இது என்ன முறைன்னா டைரக்டா பேசுற முறை. ஆதாமே, ஈசாக்கே, யாக்கோபே என்பது தேவன் காண்பித்த முறை. ரைட். இந்த காலத்தில் இன்னொரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளணும். என்னன்னா, இவர்கள் இப்படித்தான் பாட வேண்டும் என்று சட்டம் இல்லை, இப்படித்தான் தொழுது கொள்ள வேண்டும், இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும், இந்த நாளில் பண்டிகை கொண்டாட வேண்டும், இந்த மிருகத்தை தான் பலியிட வேண்டும். இங்கே எந்த சட்டதிட்டமும் கொடுக்கப்படவில்லை. ஆபிரகாம் பார்த்தாரு, நோவா பார்த்தாரு, அவங்க ஏதோ சில ஆடு மாடுகளை பிடித்தார்கள், ஒரு பலிப்படம் கட்டினாங்க, அங்கே பலியிட்டாங்க, தேவனை தொழுது கொண்டார்கள். பாடினார்களா? எனக்கு தெரியாது. அவர்கள் குதித்தார்களா? எனக்கு தெரியாது. அவர்கள் துதி ஆராதனை செய்தார்களா? எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் போதிக்கிற இந்த வேதத்தில் அது எழுதப்படவில்லை. ஆகவே சிம்பிளாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, அவர்கள் பலிப்பீடம் கட்டி பலி செலுத்தி தேவனை தொழுது கொண்டார்கள். அவ்வளோதான் தெரியும் எனக்கு. அந்த வகையில் நீங்கள் போவீங்க அப்படின்னா, ஆதியாகம புத்தகத்தில் 8ஆவது அதிகாரம் 20வது வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிப்பீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிப்பீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். நம்ம இந்த காலத்தில் வரும்போது சில குறிப்புகளை வாசிப்போம், நல்லா கவனிங்க. அவன் பலியிட்டான். அவன் தோல் உரிச்சானா, குண்டிகாய்கள் எடுத்தானா, ஜவ்வு எடுத்தானா, அதில் இருக்கிற கொழுப்பை தகனித்தானா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நமக்கு சொல்லப்படவில்லை. அதற்கடுத்து ஆதியாகமும் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது. 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்பு
அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து, அதாவது ஆபிரகாம், பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு, கவனிங்க, அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இப்போ நோவா கட்டின பலிபீடம் வேற ஒரு இடம், ஆபிரகாம் கட்டுகிற பலிபீடம் வேற ஒரு இடம். ஆபிரகாமும் நோவாவும் ஒரே மாதிரி பலிபீடம் கட்டி தொழுது கொண்டார்கள். ஆனால் இடையில என்ன செய்தார்கள் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. அது ரொம்ப சிம்பிளான ஒரு ஆராதனையாக இருந்திருக்கிறது. 26வது அதிகாரம் ஆதியாகமத்தில் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, அதாவது ஈசாக்குக்கு தரிசனமாகிறார். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கோடு பேசுகிறார். இந்த ஈசாக் என்ன செய்கிறான்? அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். பாருங்க, நான் 3 பேரை காண்பித்திருக்கிறேன். ஒன்று நோவா, 2வது ஆபிரகாம், 3வது ஈசாக். இதுபோல் நிறைய பேர் நான் காட்டிட்டு போக முடியும். ஆனால் இவர்கள் எல்லாருமே பலிபீடம் கட்டி தொழுது கொண்டார்களே தவிர அந்த முறைமைகள் நமக்கு எதுவும் சொல்லப்படவில்லை. ஆகவே இது ஒரு எளிமையான ஒரு தொழுது கொள்ளுதலாய் இருந்ததை நாம் இங்கே கவனிக்கிறோம். இப்போ 2வது மோசையின் காலத்துக்கு நாம் வரோம், நியாயப்பிரமாண காலத்துக்கு நாம் வருகிறோம். இந்த நியாயப்பிரமாண காலம் எது வரைக்கும் அப்படின்றத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது மோசேயானவன் சீனாய் மலையிலே ஏறினான். யாத்திராக 20ஆம் அதிகாரத்தில். 19ஆம் அதிகாரத்தில் எல்லாரையும் கூட்டி அந்த மலைக்கு சுற்றிலும் நிற்க வைத்தான். அங்கே ஒரு கோடு போட்டான். அந்த வரைகோட்டுக்கு அடுத்து யாரும் மிருக ஜீவன்கள் வரக்கூடாதுன்னு கட்டளையிட்டு அவங்க மேலே போயிட்டாங்க. அந்த நாள் தொடங்கி அவனுக்கு 10 கட்டளை கொடுத்தாருங்க. அந்த 10 கட்டளையோடு அவன் நிறுத்தாமல் அநேக பிரமாணங்களை தேவன் மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் என்று நாம் படிக்கிறோம். அதனால் 10 கட்டளை மாத்திரம் நாம் சட்டமாக எடுத்துக்கொள்ள முடியாது. கிட்டத்தட்ட ஏறக்குறைய 613 நியாயப்பிரமாண சட்டங்களை தேவன் மோசையின் மூலமாய் கொடுத்திருக்கிறார். மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், 10 கட்டளைகள் மாத்திரமல்ல, அது 10 கட்டளை 2 கற்பலகையில் எழுதி கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு மொத்தமாக 613 சட்டங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவன் மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, எப்படி உடுத்த வேண்டும். நான் உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி அவர்கள் பண்டிகை ஆசாரிக்க வேண்டும், எப்படி பலி செலுத்த வேண்டும், எப்படி காணிக்கை இதெல்லாமே சட்டங்கள். இவைகள் எல்லாமே நியாயப்பிரமாண சட்டத்திற்கு உட்பட்டது. அநேகர் என்ன செய்கிறாங்க, அந்த 10 மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு மீதியை அவர்கள் கணக்கில் கொள்ளுகிறதில்லை. நாம் EKN வேதாகம பள்ளியின் மூலமாக இவைகள் தெளிவுபடுத்தப்படுவதற்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசியுங்கள். தேவன் மோசேயை கொண்டு சீனாய் மலையில் கொடுத்தது 10 கட்டளைகள் தான். நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் அதை தொடர்ந்து 613 சட்டங்கள் மொத்தம் அவர் கொடுத்திருக்கிறார். அந்த சட்டங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்திற்கும், அதாவது பிதாக்களின் காலத்திற்கும் மோசையின் காலத்திற்கும் மாபெரும் வித்தியாசத்தை நம்மாலே பார்க்க முடியும். கவனிங்க, இப்போது தொழுகை அல்லது ஆராதனை என்பது சட்டமாக்கப்பட்டது. இப்போ சட்டம் கிடையாது, இப்படிதான்
சட்டம் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் இந்த காலத்தில் இது சட்டமாக்கப்பட்டது. நான் காண்பித்தேன். நோவா ஒரு இடத்துல தொழுது கொண்டார், ஆபிரகாம் ஒரு இடத்துல தொழுது கொண்டார், ஈசாக்கு ஒரு இடத்துல தொழுது கொண்டார், யாக்கோபு வேறு இடத்துல தொழுது கொண்டார். இவங்க ஒரே இடத்துல ஒரே மாதிரி எனக்கு தெரியாது, ஆனால் வெவ்வேறு இடங்கள். நீங்கள் உங்கள் வேதாகமத்தை என்னோடு கூட திறந்து கொள்ளுங்கள். உபாகமும் 12வது அதிகாரம் வசனம் 5 முதல் 7 முடிய நான் வாசிக்க நீங்கள் மிக கருத்தாக கவனியுங்கள். உபாகமும் 12, 7 முதல் 5 வசனங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய் அங்கே உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் கொண்டு வந்து அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக என்று சொன்னார். நல்ல கவனிங்க. இப்போது இந்த உபாகமம் 12ஆம் அதிகாரத்தில் மோசேயானவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசும்போது இவர்கள் கானானில் இல்லை. ஏன்னா மோசே கானானுக்குள்ள வரல. மோசே எங்க இருக்கிறார்? ஜனங்களோட வனாந்தரத்தில் இருக்கிறார். அந்த வனாந்தரத்தில் இருந்து இன்னும் அவர்கள் கானானுக்குள் போகவே இல்லை. நல்லா கவனிங்க. இந்த கானானுக்குள் போவதற்கு முன்பதாகவே தேவன் மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாண சட்டத்தை அவர் கொடுத்ததனாலே, அதாவது யாத்திரையாகும் 20ஆம் அதிகாரத்தில் அந்த நியாயப்பிரமாண சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இதோ பிதாக்களின் காலத்திலே தொழுது கொண்டது போல இனிமேல் நீங்கள் என்னை தொழுது கொள்ளக்கூடாது. நான் உங்களுக்கு சட்டங்களை கொடுத்திருக்கிறேன், ஒழுங்குமுறைகளை கொடுத்திருக்கிறேன். ஆகவே இந்த சட்டத்தின்படி என்னுடைய ஆசரிப்பு கூடாரம் எங்கே இருக்கிறதோ, அதாவது நிலையான தேவாலயம் சாலமோன் காலத்தில் கட்டப்பட்டது. அது வரைக்கும் அவர்கள் மோசே ஏற்படுத்தின ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தாங்க. அப்ப என்ன சொல்றாருங்க? ஆசரிப்பு கூடாரம் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய எல்லா பலிகளையும் தசமபாகங்களையும் பொருத்தனைகளையும் செலுத்த வேண்டும் என்று சொன்னார். இதில் நாம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நாம் காண்பித்த இந்த பிதாக்களின் காலத்தில் ஆசாரிய முறைமைகள் கிடையாது, லேவியர்கள் கிடையாது, பண்டிகைகள் கிடையாது, பலி முறைகள் கிடையாது. குற்றம் செய்தால் என்ன, பாவம் செய்தால் என்ன, தெரிந்து செய்தால் என்ன, தெரியாமல் செய்தால் என்ன, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை தொட்டால் தீட்டு, எதை தொட்டால் தீட்டு இல்லை என்பதெல்லாம் இந்த காலத்திலே சட்டத்திட்டங்கள் கிடையாது. ஆனால் இந்த காலத்தில் வரும்போது நீ இதை தொட்டால் தீட்டு, இதை தொட்டால் தீட்டு, இது நீ சாப்பிட்டால் தீட்டு என்ற அந்த முறைகள் நமக்கு வந்தது. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மோசேயின் காலம், இப்போ நாம் பைபிளை படிக்கும்போது இந்த காலங்களை அறிந்து புரிந்துதான் படிக்க வேண்டுமே தவிர கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் படிச்சு எல்லாத்தையும் ஒரே மாதிரியான அர்த்தம் கொள்ளக்கூடாது. அப்படி அர்த்தம் கொள்ளுகிறதுனாலே தான் தவறு ஏற்படுகிறது. அதனால தான் உங்களுக்கு பகுத்து நான் படித்து காண்பித்து வருகிறேன். அதே உபாகம புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. ஆபிரகாம் அந்த சட்டம் இருந்துச்சா? ஈசாக்கு அந்த சட்டம் இருந்துதா? நோவா அந்த சட்டத்தின்படி தான் பலியிட்டாரா? இல்லையே. அப்போ இந்த காலம் என்பது அது முடிவுற்று இன்னொன்று தொடங்குகிறது. ரெண்டையும் போட்டு நம்ம குழப்பக்கூடாது.
ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, மெர்ஜி பண்ணக்கூடாது. இது வேறு இது வேறு, ஆனால் எல்லாமே எங்கே இருக்குது? பைபிளில் தான் இருக்குது. காலங்களை அறிந்து நாம் வேதாகமத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கண்ட இடமெல்லாம் நீ சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக. நீ கொண்டு போவது குற்ற நிவாரண பலியா, பாவ நிவாரண பலியா, போஜன பலியா, தகன பலியா? ஒன்றுக்கு ஒரு முறை இருக்கு. அது எப்படி வெட்டணும், தோலை எப்படி உரிக்கணும், எதை எரிக்கணும், எது ஆசாரியனுக்கு, எது பலியிடுகிறவனுக்கு, எதை தகனிக்கணும், எங்கே அந்த ரத்தத்தை தெளிக்கணும். இந்த பலிகளிலே அந்த விவரமெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல அந்த விவரங்கள் இல்லை. ஆகவே இதையும் சேர்த்து நாம் குழம்பக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு விஷயத்தை மோசையின் காலத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மோசையின் காலம் அல்லது நியாயப்பிரமாணம் காலம் என்பது, இந்த காலம் என்பது இஸ்ரவேல் தேசத்துக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது. இது எல்லா ஜாதிக்கும் எல்லா தேசத்துக்கும் கொடுக்கப்பட்ட சட்டம் அல்ல. அன்பான தேவ பிள்ளையே, இங்கேதான் அதிகமான குழப்பங்கள் ஏற்படுகிறது. வேதாகமத்தை வாசிக்கிறோம், எல்லாம் தேவனுடைய வசனம்தான், எல்லாமே தேவனுடைய சத்தியம்தான். நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, என்ன இருந்தாலும் அதை எனக்காக நமக்காக நாம் எடுத்துக்கொள்கிறோம். தவறு கிடையாது. ஆனால் அந்த காலகட்டங்களை புரிந்து கொண்டு நாம் அவைகளை பின்பற்ற வேண்டுமே தவிர, அல்லது எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, அது ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, வேதாகமத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த காலங்களின் அடிப்படையில் தான் நாம் செயல்பட வேண்டும். இங்கே நாம் என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மோசேயின் காலம் அல்லது நியாயப்பிரமாண காலம் என்பது இஸ்ரவேல் தேசத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. மற்ற ஜாதிகள் அதில் இடம் பெறவில்லை என்பதை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், பகுத்திருக்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த வேத வாக்கியங்களை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், வேதாகமும் ஒரு தெளிவான பாதையை நமக்கு காட்டுகிறது. வேதாகமும் ஒரு தெளிவான போதனையை நமக்கு காண்பிக்கிறது. வேதாகமும் ஒரு சரியான நோக்கத்தில் நம்மை பயணிக்க செய்கிறது. ஏனென்றால் இந்த வேதாகமத்தில் இருக்கிற அத்தனை நிகழ்வுகளும் தேவன் அனாதி தீர்மானத்தில் எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் இது நடக்கிறது. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அருமையான நேரத்தில் இந்த வேத வாக்கியங்கள் உங்களுக்கு போதிக்கப்பட்டதற்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். குறிப்பாக தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கற்றுக்கொண்ட வேத பகுதிகளை தொடர்ந்து நீங்கள் மீண்டும் மீண்டும் அதை பார்த்து புரிந்து கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக நன்றி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னவரே, வேதாகமத்தை 3 காலங்களாக நாங்கள் பகுத்து படிக்கக்கூடிய அந்த தருணத்தை நீர் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இனிவரும் காலங்களில் தகப்பனே, நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போது பிதாக்களின் காலத்துக்கு உட்பட்டதா, மோசையின் நியாயப்பிரமாண காலத்துக்கு உட்பட்டதா, கிறிஸ்துவின் காலத்துக்கு உட்பட்டதா என்பதை பகுத்து பார்த்து புரிந்து கொண்டு அந்த சத்தியத்தை நாங்கள் கையாளும்படி எங்களுக்கு சிறந்த ஞானத்தையும் புத்தியையும் கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இதை கேட்டவர்களை ஆசீர்வதியும், இதை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர்களை விசேஷமாய் ஆசீர்வதியும். அநேகருக்கு
மனக்கண்கள் திறக்கப்பட கிருபை செய்யும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.